எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கும் ஒரு மரக்கறி சமையலோடு வந்திருக்கிறேன். இன்றைக்கு சித்திராய் பருவம் இந்த விதரத்துக்கு நான் இப்போ வீட்டு வந்து சமைக்க போகிறேன். இப்போ டீ போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ சோறு அவிய வச்சுருக்கிறேன். சோறு போட போகிறேன் நான் விதத்துக்கு. இன்றைக்கி மரக்கறி சமைக்க போகிறேன். வாங்கோ இன்றைக்கி என்ன சமைக்கிறேன்னு பார்ப்போம். இப்போ பருப்பு கழுவி போட்டு அவிய வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் அதுக்கு தேவையான ஒரு மஞ்சள் தூள் போட போகிறேன். இன்றைக்கு தனியாக பருப்பும் கீரை மரக்கறி என்றபடியாக பருப்பு கட்டாயம் தேவை. அப்போ மரக்கறி நான் விதரம் பண்ணால் மரக்கறிக்கண்டு சட்டிப்பானையில் வச்சுருக்கிறேன். என்னென்னா இஞ்சி எல்லாத்துக்கையும் பாய்ப்பினம் நோமலான நாட்கள்லாம் கூட மச்சம் சமைக்கிறபடியாக எல்லா சட்டிப்பானையும் எல்லாம் பாவிக்கிறதால நான் மரக்கறி நாளுக்குண்டு ஒரு கொஞ்சம் சட்டிப்பானை வச்சுருக்கேன். அன்றைக்கு மட்டும்தான் அந்த சட்டிப்பானை ஒளியால் வரும். அந்தண்டே கழுவி நான் வச்சுருக்கேன். இது வந்து பருப்பு இது கவிய வச்சுட்டேன். இப்போ நான் கத்திரிக்காய் குழம்புக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இந்த புளி வந்து ஸ்ரீலங்காவிலிருந்து கொண்டு வந்தது. இது வந்து அந்த கொட்டையெல்லாம் நீக்கி புளிஞ்சு போட்டு காய வச்சு எடுப்பினோம். இந்த தனியாக புளி சக்கை இல்லாத புளி மாதிரி இதை ஊற வச்சுட்டு தான் நான் புளி பாவிக்கிறேன். நான் இப்போ அதுக்கு வந்து இதுவும் எல்லாம் மரக்கறி சட்டிப்பான ஒளியால் இன்றைக்கு வந்திருக்குது. இன்றைக்கு நான் இதில் கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறேன். கத்திரிக்காய் குழம்பும் பருப்பு கீரை மரவள்ளிக்கிழங்கு டீ போட்டு வச்சுட்டு சமையலை தூங்கிட்டேன். இன்றைக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டுது. இன்றைக்கு ஹாலிடேன்றபடியாக கொஞ்சம் லேட்டாக ஒழுங்கின ஆச்சுது. இது சமையல் எதையாக செய்ய வேணும். இப்பொழுது நான் இதுக்கு புளி கரைச்சி இந்த சட்டிக்க விட்டுருக்கிறேன். இப்போ அதுக்கு தேவையான அளவு நான் இதுக்கு தூள் போட்டு இதுக்கு தூளும் புளியும் விட்டுருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறேன். உப்பையும் போட்டுட்டு இதை நல்லா அந்த தூள் மணம் போக அவிய விட போகிறேன். ஏன்னு சொன்னால் நான் ஏற்கனவே கத்திரிக்காய் பொரித்து வச்சுருக்கிறேன். மரக்கறிக்கன்னா தனியாக மரக்கறியாக கத்திரிக்காய் பொரிச்சிட்டு ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறேன். நான் முடியவில்லை கஷ்டம்ன்றதால் நான் உடனே பொரிக்கிறேன் இல்லை எல்லா நேரமும். அப்போ இதை அவிஞ்ச உடனே கத்திரிக்காய் போட்டால் கத்திரிக்காய் கறி ரெடி ஆகிடும். இந்த பருப்பு அவிஞ்சிட்டுது கொஞ்சம் அவிஞ்சா சரி. இந்த கரண்டியலில் இருந்து நான் இந்த மரக்கறி சாமான் இதை பற்றி சொன்னேன். மரக்கறி சமைக்கு கரண்டியல் எல்லாமே நான் தனியைத்தான் வச்சுருக்கிறேன். கட்டிங் போர்ட் கத்தி எல்லாமே தனியே மரக்கறி நாளுக்குண்டு ஒரு கட்டிங் போர்ட் எல்லாமே தனித்தனியவே எடுத்து வச்சுருக்கிறேன். நான் என்னென்னா எனக்கு அந்த மரக்கறி என்றால் சுத்தமாக செய்ய வேணுமென்றதுக்காண்டி மரக்கறி சமையலுக்கண்டு தனியாக சாமான் சட்டி பானையில் வண்டி வச்சுருப்பேன். சட்டி பானை வாங்குறதுன்னா எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட். கடைகளுக்கு போனால் பிள்ளைகள் பேசிவிடும், அம்மா வீட்டை இருக்குது ஏன் நடுக வாங்குறீங்களன்னு கேட்பினா எனக்கு க்ரியேட்டிவாக ஒவ்வொரு விஷயத்தை விதமாக ஒரே மாதிரியான சாமானில் தொடர்ந்து பாவி கேட்கலே ஒரு ஒரு வெறுப்பு தன்மை ஒன்று வரும். அதால் அடிக்கடி ஒரே சாமான் இருக்கும். மாற்றி மாற்றி நீங்கள் பாவி கேட்க வந்து உங்களுக்கும் நல்லா இருக்கும். சமையலும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சமையல் என்பது வந்து ஒரு கலை. அதை நீங்கள் வந்து ரசித்து சமைச்சிங்கள்னு சொன்னால் கறி சுவையாகவே வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் இன்றைக்கு பொறுப்பாக நீங்கள் அன்றைக்கு சமைக்கிறீங்கன்னா அன்றைக்கு கறி வந்து சுவையாக இருக்காது. அது நான் எந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நான் இன்றைக்கு ஐயோ சமைக்க வேணுமேன்னு யோசித்து வந்தேன்னா அன்றைக்கு கறி என்ன டேஸ்ட் இல்லையென்று எல்லாருமே சொல்லுவீன்னா இதான் இன்றைக்கு எந்த சமையல் ஏன்னா இன்றைக்கு எனக்கு மூட் சரியில்லைன்னு சொல்லுவேன். அதனால் சமையல் வந்து நீங்கள் எப்பவும் சந்தோஷமாகவும் விரும்பி சமைச்சிங்கள்னு சொன்னால் சுவையாகவே கறி சுவை இன்னும் சுவையை கூட்டும். உங்களோட சமையல் நார்மல் சமையலாக தான் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் விரும்பி சமைக்கும் போது அன்றைய சமையல் சுவையாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இது இப்போ பருப்பு அவிஞ்சிட்டுது. நான் இதுக்கு தேவையான சீரக மிளகாத்தூள் இந்த ரெசிபி எடுத்து நான் போட்டிருக்கிறேன் சேனலில் பாருங்க. ஏன்னா உடனே ஒவ்வொரு காலம் நீங்கள் அவிச்சு கொண்டிருக்க எல்லா நேரத்துலேயும் டைம் கிடைக்காது.
அதால் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணீங்கள்ன்னு சொன்னால் ஒரு 5 நிமிஷம் காணும் நீங்கள் பருப்பு கறி வைக்கிறதுக்கு. அதே மாதிரி தான் எல்லா இதுக்குமே இப்போ மீன் குழம்புக்கு நான் சீரக மிளகு பாவிக்கிறது கொஞ்சம் கூட. பருப்பு சமைக்க மீன் குழம்புக்கு மற்றது முட்டை நீங்கள் பொரிச்சிங்களேண்டா அதுக்கையும் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டீங்களேண்டா சீரகம் மிளகும் வயிற்றுக்கு நல்லது. நீங்கள் அதை உணவில் சேர்த்து கொண்டீங்களேன்னு சொன்னால் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நான் கூட எண்ணெயில் பாவிக்கிறது எல்லாம் ஆரோக்கியமாக சமைக்கணுமென்று யோசிக்கிறேன். நான் அந்த எண்ணெய் பாவிக்கிற தன்மையை எவ்வளோத்துக்கு குறைக்கலாமோ அவ்வளோத்துக்கு குறைக்கிறேன். நான் இந்த கத்திரிக்காய் பொரிச்ச கறியெல்லாம் நான் அடிக்கடி சமைக்க மாட்டேன். ஏன்னா அதில் நிறைய எண்ணெய். இப்படித்தான் நீங்கள் பேப்பர் போட்டு எடுத்தாலும் கத்திரிக்காயில் பிரிம்பான ஒரு எண்ணெய் இருக்கும். அது எண்ணெய் கறி தான். அப்படி இருந்தால் தான் அந்த கறியும் டேஸ்ட். அப்போ ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். ஆனால் டெய்லி அதை உணவாக எடுக்காமல் இருந்து போட்டு சாப்பிடக்கல ஓகேயாக இருக்கும். மற்றபடி கூடுதலாக ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே நான் சமையலுக்கு எண்ணெய் நான் பாவிக்கிறது குறைவு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த விதரம் வழியாக டேஸ்ட் பண்ண இல்லாது எனக்கு சமைக்கிறதுக்கு எவ்வளவு உப்பு வேணுமென்று எனக்கு ஓரளவுக்கு தெரியும். இந்த இவ்வளவு பருப்பு போட்டால் இவ்வளவு உப்பு போடணுமென்று அது அனுபவத்தில் வந்தது. அது வந்துட்டுது. எனக்கு கொஞ்சம் மஞ்சள் தன்மை காணாமல் இருக்குது. அதில் கொஞ்சம் மஞ்சள் போட போகிறேன். கணக்கவும் போடக்கூடாது. இப்பொழுது கீரை பருப்பும் அவிஞ்சிட்டுது. இப்போ நான் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்குறேன். கீரைக்கு கணக்க தண்ணி விட ஆரம்பிக்கும். கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நான் முதல் கீரை கட்டியல் இதெல்லாம் சமைக்க போகிறேன். கீரை கட்டியலை நீங்கள் போடுங்க. ஏண்டா பருப்பு அவிஞ்ச சட்டியிலேயே சும்மா லைட்டாக கழுவி போட்டு ஏண்டா கீரை சமைக்கலாம் பருப்பு கட்டியில். அதுக்குள்ள கீரையை நான் போட்டு அவிய விட போகிறேன். கீரைக்கு நான் உள்ளியை சின்னனா வட்டி போட்டிங்கள்னு சொன்னால் சுவையாக இருக்கும். குத்தி போடாமல். அதே மாதிரி நான் கத்திரிக்காய்க்கும் ஒரு உள்ளி வட்டி போடுறேன். ஏனெண்டா நான் ஏற்கனவே கத்திரிக்காய்க்கும் ஒரு உள்ளி வட்டி போட்டுனான். ஏன்டா நான் கத்திரிக்காய் பொரிச்சு வைக்க வெங்காயம் உள்ளி எல்லாம் சேர்த்து நான் பொரிச்சிட்டேன். அப்போ அதுக்கு நீ திருப்பி பொரிக்க தேவையில்லை. அதுக்கு தனியாக நீங்கள் உப்பு தூள் புளியை விட்டுட்டு தூள் மணம் போக அவிய விட்டுட்டு பொரித்த கத்திரிக்காயை நீங்கள் அதுக்கு போட்டிங்கன்னு சொன்னால் கத்திரிக்காய் கறி தயாராகிடும். இப்போ இது அவிஞ்சிட்டுது. இது பொரித்த கத்திரிக்காயும் இதுக்கு போட்டு வச்சுருக்கேன். நான் ஒரு நாளைக்கு காட்டுறேன் எப்படி நான் கத்திரிக்காய் பொரித்து பீஸ் பண்ணேன். நான் இதை நான் இப்போ இந்த கத்திரிக்காயை குழம்புக்கு போட போகிறேன். ஏன்னா பிள்ளைகள் சாப்பிட்டா இன்னும் 2 பேருக்கான கறி தான். எனக்கு கத்திரிக்காய் கறி வச்சு சாப்பிடக்கூடாது. அதால் நான் கணக்கு கத்திரிக்காய் கறி வைக்கல. ஒரு சின்ன கறி உண்டு இன்றைக்கு அளவாக வைக்கிறேன். நான் இந்த கீரை அவியும் போது கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் இது விடுறேன். என்னென்னா இந்த ஃப்ரீஸ் பண்ண கீரையில் கொஞ்சம் ஒரு மணம் மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் இது உருக்கின மாஜரின் நான் இது இப்படி சமையல் பாவிக்கலாம்னுட்டு இப்படி வேண்டி வச்சுருக்கேன். அதில் ஒரு 1 டீஸ்பூன் விட்டுட்டு சேர்த்து அவிய விட்டிங்கள்னு சொன்னால் கறி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அது ஃப்ரீஸ் பண்ணினா கட்டி தானே அதால் இருக்கும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். இப்போ இறக்கினா போல் தேசிக்காய் புளி விட்டிங்கன்னா சரி. இப்போ இது நான் இப்போ ஒரே சட்டியிலேயே கத்திரிக்காய் பருப்பு வச்சுட்டு கத்திரிக்காய் வைப்பேன். அதுக்கு இப்போ மரவள்ளிக்கிழங்கு அவிய விட்டால் ஒரு சட்டியே காணும். நீங்கள் அப்படி பிளான் பண்ணி சமைச்சிங்களா கணக்கு சட்டி பானை எடுத்து சமைச்சு அதை கழுவுற நேரத்துக்கு நீங்கள் கொஞ்சம் சட்டி பானையில் எப்படி சமைக்கலாம்னு நீங்களும் கற்றுக்கொள்ளலாம். ஏனெண்டா கணக்கு பாத்திரங்களை எடுத்தீங்களன்னு சொன்னால் உங்களுக்கு பிறகு கழுவுற நேரம் கூடுதலாக இருக்கும். உங்களுக்கு தான் வேலையாக இருக்கும். அதனால் நான் செய்யும்போதும் பிளான் பண்ணி இந்த கறியை வச்சுட்டு
மாற்றி மாற்றி சமைப்பேன். இப்போ சோறு கிட்டத்தட்ட அவிஞ்சு வந்துட்டுது. கணக்கு அவிஞ்சாலும் சோறு டேஸ்ட் இல்லை. கூட அவிய விட சோறில் ஸ்டார்ச் தன்மை மாத்தன்மை கூடும். அதனால் நீங்கள் வந்து ஒரு அளவான அளவில் சோறை அவியுங்க. ஏன்னா நல்லா அவிச்சிங்களா கரைஞ்சால் அதில் கூட உங்களுக்கு மாத்தன்மை வரும். அதனால் ஒரு கொஞ்சம் உருந்துற பதமாக நீங்கள் வைக்கிறீங்களன்னு சொன்னால் சோறும் சுவையாக இருக்கும். நீங்கள் அடுத்த நாள் வச்சுட்டு சாப்பிடிக்க அதை நீங்கள் திருப்பி ஹீட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா கரைஞ்சதுன்னு சொன்னால் நான் ஏன் வடிக்கிறேன் நான்ன்னு சொன்னால் இப்போ நீங்கள் அடுத்த நாள் மிச்சம் இருக்கும். இப்போ ஒவ்வொரு நாளும் நாங்கள் சமைக்கிறது வந்து இல்லை, சில நேரம் முண்டை சமைச்சா நாளைக்கும் சாப்பிடுவோம். அப்போ இந்த சோறை கரைஞ்சி இதுன்னு சொன்னால் நீங்கள் அடுத்த நாள் நான் சட்டியில் போட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் ஸ்டீம் பண்ணி எடுக்கிறேன் நான். அப்போ அதால் அவிய ஒரு முக்கால் தட்டை அவிஞ்சிருந்தால் நீங்கள் அடுத்த நாளைக்கும் சூடாக கேட்கல சோறு சுவையாகவே இருக்கும். இப்போ இதுக்கு சோறு அவிஞ்சிட்டுது. அதோட இப்போ கத்திரிக்காய் வந்து பொரிச்ச கத்திரிக்காய் வந்து நல்லா அவிஞ்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா அவிஞ்சிட்டுது. நான் இதுக்கு தேவையான அளவு பசுப்பால் கொஞ்சம் விட போகிறேன். பசுப்பால் விட்டு நீங்கள் சமைக்கலாம். எங்கள் அப்பாலாம் கூட ஒன்றும் பண்ணில்லை. இங்கே வந்து பசுப்பாலில் சமைச்சு நாங்கள் பழகிட்டோம். இப்போ இந்த சுவை தான் எங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிறது எனக்கு தேங்காய் பாலை விட. சில நேரத்தில் சில கறிகளுக்கு விடலாம் தேங்காய் பால். இதை வந்து பச்சை விட்டால் இது சரி. இது இப்போ இந்த கீரையும் வந்து நிறைய அவிய விட்டிங்கன்னா கருப்பாக வரக்கூடாது கீரை அவிக்க. இப்போ இது நல்லா குறைஞ்ச வைக்கையில் விட்டுருக்குறேன். கொஞ்சம் கட்டியல் இருக்குது. இதுவும் அவிஞ்சதுன்னா கீரைக்கறியும் தயாராகிடும். இப்போ சோறு நான் இப்போ வடிக்கும். இப்பொழுது கீரை நல்லா அவிஞ்சிட்டு உங்களுக்கு காட்டின மாதிரி அவிஞ்சிட்டு நான் கொஞ்சம் திருவி வச்சுருக்கிற தேங்காய் பூவில் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் இல்லை டேபிள் ஸ்பூன் போடுங்க. கீரைக்கு சுவையாக இருக்கும். நீங்கள் தேங்காய் பூ போட்டுட்டு கொஞ்சம் பசுப்பால் விட்டீங்கன்னு சொன்னால் கீரைக்கறி சுவையாக இருக்கும். நான் எல்லாத்துக்கும் வெங்காயம் நான் இதுக்கு போட இல்லை. நான் எல்லாம் தாளித்து போட்டு கடைசியாக வெங்காயம் பொரிச்சிட்டு எல்லா கறிக்கும் நான் போட போகிறேன். நான் கொஞ்சம் வெங்காயம் போட்டேன். நான் கணக்கு போட இல்லை. நான் பொரிச்சிட்டு போட போகிறேன். இப்போ இந்த கறி முடிஞ்சது. கீரைக்கு கொஞ்சம் பத்தட்டும். பாலை விட்டோன்னே தண்ணியாக போடும். நான் இது புளி மிச்சம் கரைச்சி வச்சுருக்கிறேன். மரவள்ளிக்கிழங்கு சமைக்க கொஞ்சம் புளி விட்டு இறக்கிறீங்கன்னு சொன்னால் டேஸ்டாக இருக்கும் மரவள்ளிக்கிழங்குக்கு. நான் ஒரு கத்திரிக்காய் சமைக்கும்போது கடைசியாக இறக்குற நேரம் ஒரு அரைக்கரண்டி சீனி போடுறேன். நான் நல்லா ஒரு புளி உப்புக்கு கொஞ்சம் இனிப்பு நீங்கள் போட்டிங்களா கறி கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டை கூட்டுற மாதிரி இருக்கிறது. இது அம்மா அப்படித்தானே செய்கிறவா. எங்களுடைய அம்மா சமைக்கும்போது கொஞ்சம் சீனி போடுறவா. அம்மா அப்போ தெரிஞ்சு போட்டாவோ எனக்கு தெரியாது. ஆனால் அம்மா போட்டு தான் சமைப்பா கத்திரிக்காய்க்கு. அதனால் கொஞ்சம் ஒரு அரைக்கரண்டி சீனி போட்டுன்னா அது இறக்குற நேரம் போடுங்க. இப்போ இது கறி ரெடி ஆகிட்டுது கத்திரிக்காய் கறி. நான் அதை நிப்பாட்ட போகிறேன். இப்போ பருப்பு தண்ணி வற்றிட்டுது. அதுக்கு கொஞ்சம் தேங்காய் பால் நான் பசுப்பால் கொஞ்சம் விட போகிறேன். நான் உள்ளியும் போட்டுட்டேன். இது கொதித்த உடனே நான் இந்த சட்டியிலேயே வந்து மரவள்ளிக்கிழங்கு சமைக்க போகிறேன். இப்போ நான் ஸ்க்ரேப் பண்ண போகிறேன். இது கீரை வந்து ரெடி ஆகிட்டுது. இனி நாங்கள் வர கேட்க நான் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் சட்டியில் நிறைய வெங்காயம் பட்டி வச்சுருக்கிறேன். வறுக்க போகிறேன். அதுக்கு முன்னுக்கு இதே பதக்கேக்கியை தாளிக்கிறதுக்கான வெங்காயம் போட்டிருக்கிறேன். அப்போ இதே நான் எல்லாத்துக்கும் பருப்புக்கும் கீரைக்கும் போட போகிறேன். அப்போ கூட வெங்காயம் போட்டு ஒரே தரியாமல் வதக்கலாம். இது வந்து மரவள்ளிக்கிழங்குக்கு வந்து நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். மரவள்ளிக்கிழங்கு இது வந்து மரவள்ளிக்கிழங்கு எப்படி கழுவி ஃப்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன்.
பார்க்காடியே போய் பாருங்க. இது ஃப்ரீஸ் பண்ணி வச்ச மரவள்ளிக்கிழங்கு. இப்போ நான் ஒவ்வொரு நாளுக்கு விடியோலும்பி மரவள்ளிக்கிழங்கு வெட்டி கொண்டு அதோட டைம் எடுக்கும். அப்போ இதை நான் அவிய விட்டுட்டு கொஞ்சம் போட்டு அவிய விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு ஒரு அரைக்கரண்டி மரவள்ளிக்கிழங்கு கறி எப்படி வைக்கிறதுன்ற வீடியோவும் நான் சேனலில் போட்டிருக்கிறேன். விருப்பமான ஆட்கள் போய் பாருங்க. நான் இதுக்கு கொஞ்சம் மஞ்சளும் போடுறேன்னா நல்ல கலராக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் மரவள்ளிக்கிழங்கு வெள்ளைக்கறியை விட கொஞ்சம் உரைப்பாக ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தூள் போட்டு சமைச்சிங்களா எனக்கு அந்த கலர் விருப்பம் பண்ணுறதால நான் தூளும் கொஞ்சம் மஞ்சளும் போட்டு அவிய விட்டுட்டு பால் விட்டு வைக்கிறீங்களென்று சொன்னால் மரவள்ளிக்கிழங்கு தயாராகிடும். அதில் அதுக்கு படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட போகிறேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். என்னென்னா வரைக்கும் வேணும் அந்த தாளிக்கிற வெங்காயத்துக்கும். அப்போ வெங்காயத்தை நான் இப்படியே போட்டுட்டேன். இந்த கரையில் நான் எண்ணெய் சூடாக இது நீங்கள் வந்து எண்ணெய் வந்து நீங்கள் இப்படி ஒரு பொத்தில் இப்படி முடியலோடு நீங்கள் பாவிச்சிங்களன்னு சொன்னால் நீங்கள் கிணக்கு எண்ணெய் ஊற்ற மாட்டீங்க. நீங்கள் நார்மல் போத்தில் இது வந்து சின்ன இப்படி இருக்கிறபடியாக உங்களுக்கு கிணக்கு எண்ணெயும் பாவிக்க மாட்டீங்க. ஊற்றினாலும் கிணக்கு வராது, உங்களுக்கு கொஞ்சம் தான் வரும். பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தோசைக்கோ அந்த நேரங்களுக்கெல்லாம் நீங்கள் இப்படி விடைக்கல உங்களுக்கு சோமையாக இருக்கும். இப்படியான போத்தில்கள் கடையில் விற்குது, வேண்டி பாவிங்கோ. இப்போ இதை நான் எண்ணெய் சூடாகிக்கல ஒரு கரையாக எண்ணெய் விட்டுருக்குறேன். எண்ணெய் சூடாகிட்டுது. நான் அதுக்கு கொஞ்சம் கடுகு போடுறேன். எனக்கு இப்படியான சின்ன சின்ன சாமான்கள் செய்து சாமி கேக்கில் வந்து மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். விதமான சாமான்கள் வச்சிச்சு இப்படியான சின்ன பொத்துகளுக்கெல்லாம் எல்லாம் போட்டே வச்சுருப்பேன் நான். அப்போ இதுக்கு நான் கூட கடுகு சீரகம் போட்டு பெருஞ்சீரகம் போட்டு அதை நல்லா வெடிக்க விட்டுட்டு வெங்காயத்தை ஒரு கறியாக விட்டுருக்கிறேன். அது வதங்கட்டும். இந்த மரவள்ளிக்கிழங்கு அவியட்டும். இப்பொழுது வந்து கடுகு சீரகம் வடிச்சிட்டுது. அப்போ இந்த வெங்காயத்தையும் ஒரு எரியாக சேர்த்து நான் தாளித்தோம் வதக்கி எடுங்கோ. வதங்கி வந்தால் வர்ற நேரத்தில் தான் மிளகாய் போடணும். இப்பயே நீங்கள் மிளகாய் போட்டிங்களா மூக்கு வந்து அரித்து துணிக்கொண்டு இருக்கும். அதாவது நான் வெங்காயம் வதங்கி வரைக்கில் ஒரு சித்தல் மிளகாய் நொறுக்கி போட்டிங்கன்னு சொன்னால் கறிக்கு வாசனை இருக்கும். இப்போ நான் இந்த வெங்காயம் பொரியட்டும். இப்பொழுது வந்து வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டுது. நான் இந்த நேரம் வந்து ஒரு சித்தல் மிளகாய் வந்து கொஞ்சம் சின்னனாகவே நொறுக்கி போடுறேன். இந்த வாசத்துக்காண்டித்தானே போடுறது. பெருசாக வந்தால் பிள்ளைகளுக்கு சாப்பிட்டா வாய்க்க போனால் அது சாப்பிட மாட்டேங்க. இதை வந்து நான் கொஞ்சத்தை எடுத்து நான் இந்த கீரைக்கு பருப்புக்கு போட போகிறேன். என்னண்டா போட்டுட்டு சின்ன ஒரு டிஷ்ஷில் இதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் மரவள்ளிக்கிழங்குக்கு கடைசியாக போடுறதுக்கு. இப்போ நான் வந்து மோர் மிளகாயும் வச்சுருக்கிறேன். வரைக்கு கொஞ்சம் உரைப்பு வேணும்னுட்டு மோர் மிளகாயையும் போட்டு வதக்கிக்க இதுக்கு நான் துருவி வச்சுருக்கேன். என்ன வழியால் கொட்டையில் நான் இப்படியே போட ஈஸியாக இருக்குன்னுட்டு இப்போ நான் முள்ளங்கியை முள்ளங்கிங்க கிழங்கை வந்து நான் இதுக்குள்ள போட்டுட்டு இதுக்கான நேரம் செல்லாத வதங்க நீங்கள் இதுக்கு தேவையான அளவு உப்பை போடுங்க. நான் மரவள்ளிக்கிழங்குக்கும் உப்பு போடலையா போது அதுக்காண்டி அரைக்கரண்டி உப்பு போடுறேன். இப்போ நான் வந்து இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட போகிறேன். இந்த கலர் வடிவாக இருக்குது. இதுக்கு மஞ்சள் போட்டு பரப்பிங்களா. நான் மிளகாய் தூள் போடலை. ஏனெண்டா இதுக்கு செத்தல் மிளகாயும் போட்டிருக்கிறேன். இதுவும் மோர் மிளகாயும் இருக்கிறபடியா அந்த உரைப்பே எங்களுக்கு காணும். அதால் இதை அப்படியே குறைஞ்ச வைக்கையில் நான் வதக்கி எடுக்க போகிறேன். கணக்கை கூட்டாங்க நான் நல்லெண்ணெய் விட்டு வரையல் எல்லாம் நான் வந்து
ஆரோக்கியத்துக்காண்டி நல்லெண்ணெய் விட்டு தான் நான் வறுக்கிறேன்னா கூட நான் நல்லெண்ணெய் பாவிக்கிறது கொஞ்சம் கூட நல்லெண்ணெய் பாவிக்கிறது நான் வளர்க்குற நேரங்களுக்கு வர இது ரெண்டால் கூட நான் நல்லெண்ணெய் விட்டு பாவிப்பேன். இப்போ கேரட் சம்பல் ஒன்று போட போகிறேன். அப்போ அதுக்கு நான் வந்து இப்போ கரெக்டை வந்து நான் கூட எனக்கு அந்த பெருசால சீவ விருப்பம் இல்லை, சின்ன நாளை செய்யத்தான் விருப்பம். இப்படி பெருசால செய்தீங்கன்னா அது டேஸ்ட்டாக இருக்காத மாதிரி நான் சின்ன நாளை வந்து கரெக்டாக ஸ்க்ரேப் பண்ணி எடுக்க போகிறேன். மரவள்ளிக்கிழங்கும் இது நல்ல மரவள்ளிக்கிழங்கு, அதுவும் கிட்டத்தட்ட அவிஞ்சு வந்துட்டுது. இப்போ வரைய பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது, மஞ்சள் மூட்டை வழியாக. சாப்பாடுகளும் கலர்ஃபுல்லாக அப்படி இருந்தால் தான் சாப்பிடவும் ஆசையாக இருக்கும் உங்களுக்கு. செய்ய அடிக்கடி கழுவுறபடியால் ஒரு துணி வச்சு நடுக துடைச்சி கொண்டே இருப்பேன். என்னென்னா நான் சமைக்கும் போதே இதுக்கு சமையலுக்கு எடுக்கிற பொருட்கள் சட்டியல் எல்லாத்தையும் வந்து நான் உடனுக்குடனே கழுவி வச்சுருவேன். என்னென்னா சமையலும் முடிக்க இந்த கழுவுற வேலையிலும் மெயினான கழுவுற வேலையில் முடிஞ்சிடும். சின்ன சின்ன கடைசியான சட்டியலை மட்டும் கழுவினீங்கன்னா சமையல் கெதியாக முடிஞ்சிடும். வந்து வந்து வதங்கிட்டுது. நான் கொஞ்சம் தேங்காய் பூ கொஞ்சம் போட போகிறேன். கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுட்டு லைட்டாக இறக்குற நேரம் போடுங்க தேங்காய் பூவை. ரெண்டால் கணக்க வதங்க விடாதேங்க தேங்காய் பூ, அதில் இருந்து எண்ணெயல் வந்துடும். அதில் கொஞ்சம் வதங்கிட்டு நான் வாசனை தூள் நான் தான் தயாரிக்கிறேன். நான் வீட்டில் அதை போட்டு இறக்கிறீங்களேன்னு சொன்னால் ஒரு வாசனை இருக்கும் வர. இப்போ வந்து மரவள்ளிக்கிழங்கு கொஞ்சம் அவிஞ்சிட்டுது, கொஞ்சம் கட்டி இருக்குது, கொஞ்சம் மசிச்சு விட்டிங்கன்னா சரி, கொஞ்சம் அவிய பால் விடலாம். இந்த வர இப்போ ரெடி. ஏன்னா இதில் இருக்கிற இது வந்த டயட் ஆக்களும் இந்த முள்ளங்கியை வேண்டி வறுத்து சாப்பிட்டீங்கன்னா நல்ல நீர்த்தன்மையானது, உங்களோட வயிற்றில் இருக்கிற தண்ணி நீர்கள் எல்லாம் இழுக்கும். அதால் நீங்கள் இதால் முள்ளங்கி வேண்டி வருங்கோ, வறுத்து ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. இது வந்து சீவி வச்சிருக்கிற குட்டியாக என்ன ஒரு நாளைக்கெல்லாம் வத்தம் செய்தேன்னா. இப்போ வந்து சம்பல்களுக்கு வந்து எங்களை சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதால் வந்து இப்படியான வரையல் முட்டை பொரிக்கிறதுக்குன்னு சொல்லி கொஞ்சம் சின்ன வெங்காயம் வேண்டி வச்சுருக்கிறேன்னா இப்போ அதை வந்து இந்த சம்பலுக்கு வெட்டி போட போகிறேன். டேஸ்ட்டாக இருக்கும். கறிவடை சின்ன வெங்காயம் பெருசு, நான் கூட சிவப்பு வெங்காயம், நான் கூட சமையலுக்கு வந்து இந்த வெங்காயம் தான் பாவிக்கிறேன். இந்த வெள்ளை வெங்காயம் எனக்கு விருப்பம் இல்லை. இது வந்து ஸ்ரீலங்காய் வெங்காயம் இல்லை, இது சலாட்டுக்கு போடுற வெங்காயம்னா நீங்கள் சொல்கிறது. ஆனால் இது வந்து எனக்கு சமையலுக்கு டேஸ்ட் மாதிரி. அதால் நான் அந்த நோமலா தமிழ் கடையில் விற்கிற வெள்ளை வெங்காயம் வந்து நான் வாங்குறேல, அது வதங்குற நேரமும் வீட்டுக்குள்ளே வதக்க சரியான மனம் வருது. எனக்கு இந்த மணக்கிறது வெங்காய மனம் கூட பொரிச்சா போல் வர்ற மாதிரி இருக்கிறது. அதால் நான் வந்து சிவப்பு வெங்காயம் குறைவு. அதால் இங்கே வெளிநாட்டில் வந்து நாங்கள் இங்கே கதவை பூட்டிட்டு சமைக்கிறதால வந்து வீட்டுக்குள்ளே சமையல் மனம் இருக்கும். எனக்கு அந்த சமையல் மனத்தில் வந்து நாட்டம் இல்லை. உடுப்புகளில் பிடிச்சிடும். இப்போ சமையல் கேட்க ஒரு உடுப்பு போட்டால் உடனே துவைக்கணும். ஏன்னா முழு சமையல் என்ன கறி வச்சதுன்னு சட்டையை மறந்து பார்த்தா தெரியும். அவ்வளோத்துக்கு முழுதும் எங்களோட உடம்பில் இருக்கும். சமையல் முடிய உடனே நீங்கள் குளிக்க வேணும் இங்கே. அதனால் இது நான் ஒரு பாதி தக்காளி பழம் சின்ன வெட்டி போடுங்கோ. அப்போ கொஞ்சம் சாப்பிடிக்க சுவையாக இருக்கும். நீங்கள் சின்ன இவ்வளோ வெட்டி எனக்கு சரியான அந்த நான் எல்லாத்துலேயுமே ப்ரொஃபஷனலாக பார்க்குறேன்னா எனக்கு பிடிச்சிருக்கணும் சமையல் செய்கிறது. அதால் நான் எவ்வளோத்துக்கு வடிவாக இருக்கணும்னு யோசிக்கிறேன் நான். அதனால் நீங்கள் சின்ன தக்காளி பழம் வெட்டி போட்டிங்களா கறியும் பெருசாக துண்டாக இருக்க
அந்த இது வந்து நீங்கள் போய் பார்த்தாலே தெரியும் என்ன அழகாக இருக்குதுன்னு சொல்லி. இதுக்கு நான் இதுக்கு மிளகு கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள் கொஞ்சம் உப்பு, தயிர் விட்டு மிக்ஸ் பண்ணினேன்டா இந்த சம்பல் சரி. நீங்கள் பச்சை மிளகாய் சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் ஒரு பச்சை மிளகாயை நீங்கள் வெட்டி போடலாம். நாங்கள் சாப்பிட்றதுக்கும் இல்லை, அதில் வந்து நான் பச்சை மிளகாய் போடலைன்னு அதை போட்டு அதனால தான் நான் மிளகுத்தூள் கொஞ்சம் கூட போடுறேன். நான் மிளகுத்தூள் உரைப்பு வந்து வயிற்றுக்கும் நல்லம். பச்சை மிளகாய் கொஞ்சம் ஒத்துடராது, சாப்பிட்றது பிரச்சனை இல்லை. எங்களோட உடம்புக்கு ஒத்துக்கொள்ளுது இல்லை, அதில் நான் பச்சை மிளகாய் சாப்பிட்றது இல்லை. இப்போ வர ரெடி ஆகிட்டுது. இது நல்ல மஞ்சளாக நல்ல வடிவாக இருக்குது. மரவள்ளிக்கிழங்கும் ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ நான் விழாக்கறியும் நான் எனக்கு ஒரு மணித்தி அலங்காரம் நோம்பலாக நான் சமைக்க வந்தேன்டா. ஒரு மணித்தியாலத்துலேயே நான் சமைச்சிடுவேன். சமைச்சு நான் எடுக்கிற சமையலுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வந்து நான் உடனுக்குடனே கழுவுறதால ஒரு மணித்தியாலம் கொஞ்சம் நேரம் கூட போயிடுச்சு இல்லை சமையல். ரச்சி எல்லாம் வெட்டேக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படி இருந்தாலுமே ரச்சிக்கு மரக்கறிக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இப்போ கத்திரிக்காய் எல்லாம் பொரிச்சிருக்கிறபடியாக எனக்கான நேரம் எடுக்கல. நான் அப்படம் பொரிச்சேன் என்று சொன்னால் மதிய சமையல் பாத்திர பருவத்தின் சமையல் தயாராகிடும். எல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கு கொஞ்சம் பாலை விட்டுட்டு நான் இப்போ கரைச்சி வச்ச புளி கொஞ்சம் இதுக்கு நம்பிட போகிறேன். கொஞ்சம் தண்ணியாக இருக்குது சேர்ந்து அவிய நான் ஒரு சொட்டு பால் விட்டேன்னு சொன்னால் மரவள்ளிக்கிழங்கு கறியும் ரெடி. நான் ஒரு 1 ஹவர் எடுக்கையில் இந்த சமையலுக்கு ஒரு மணித்தியாலம் காணும். நீங்கள் வடிவாக ஆயத்தமாக எல்லாமே செய்து வச்சிங்கன்னு சொன்னால் இந்த 3 அடுப்பில் கடகடண்டு எல்லாமே சமைச்சிடலாம். நான் இப்போ ஒரு சட்டியில் வைக்கிறபடியால் இப்போ நான் இந்த ஒரு சட்டியில் தான் பருப்பு, கீரை, மரவள்ளிக்கிழங்கு சமைச்சேன். நான் இஞ்சால கத்திரிக்காய் இது வரைக்கும் ஒரு சட்டி எடுத்துருக்கேன். அப்புறம் இந்த சமைச்சு முடிய கழுவுறது இருக்குல்ல, அதுதான் பெரிய வேலை மாதிரி. சமைக்கிறது வேலை இல்லை, அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்கும். இந்த காணொலியை பார்த்தமைக்கு நன்றி. நான் சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன சாப்பிட்றேன்னு காட்டுறேன். நான் இப்போ மரவள்ளிக்கிழங்குக்கு வந்து கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலை போட்டேன். நான் அப்போ இப்போ மரவள்ளிக்கிழங்கும் தயார். இந்த வரையையும் எடுத்துன்னு சொன்னால் சமையல் முடிஞ்சது. எனக்கு கொஞ்சம் இப்பொழுது நான் தயிர் விட்டுருக்கிறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாகவே நான் கொஞ்சம் பெப்பர் காசு பண்ணி போடுறேன். இப்படி யாரும் வச்சுருங்கோ, ஈஸியாக இருக்கும். உடனே பேட்டரியில் வேலை செய்கிறது ப்ரெஷ் பண்ணி போடுங்க. அதே மாதிரி உப்பு பிங்க் சால்ட் வச்சுருக்கிறேன். பேட்டரி போயிடுச்சு. இதுக்கு நான் வந்து அப்படி பிங்க் சால்ட் வச்சுருக்கிறேன். அதுலேயும் ஒரு கொஞ்சம் போட்டிங்கன்னா காணும் உப்பு மாதிரி வந்துடும். இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் சம்பல். அப்படம் மரக்கறி என்றால் கட்டாயம் அப்படம் பொரிச்சிருக்கணும். அப்படம் பொரிப்போம். இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டுது. நீங்கள் இப்படி ஒன்று வச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அப்படம் பொரிக்கிறதுக்கு. கரண்டி எண்ணெய் இல்லாமல் நீங்கள் பொரிக்கலாம். இதை வந்து இப்படி ஒன்றா போட்டிங்கன்னா சரியாக பொரிஞ்சிடும். கணக்க அப்படம் வந்து கன நேரம் நேரம் வச்சு ப்ரௌன் ஆக மட்டும் போட்டிங்கன்னா கரியின மாதிரி இருக்கும். நீங்கள் அதை அளவான இதில் நீங்கள் பொரிச்செடுக்கணும். வெள்ளையாகவே இருக்கணும், ஆனால் அப்படம் பொரிஞ்சிருக்கணும். நீங்கள் உடனே டக்குண்டு திருப்பினீங்கன்னு சொன்னால் அப்படம் கன நேரம் ஒரு நிமிஷம் தேவையில்லை அப்படம் பொரிக்க. நீங்கள் இப்படி ஒரு கவர் அது ஒன்று வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அப்படம் பொரிக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் எண்ணெய்க்கு டைட்டாக இப்படி அமர்த்தி விட்டீங்கன்னாலே விழாவும் காணும் பொரிந்தது. நீங்கள் அப்படியே எடுத்து இப்படி எண்ணெயை படிய விட்டுட்டு இப்படி பொரிச்சிடுங்க எல்லாத்தையும். இன்றைய சமையல் வந்து தயாராகிட்டுது. நான் என்ன சமைச்சிருக்கிறேன்னு காட்டுறேன். இந்த இது மரவள்ளிக்கிழங்கு தாளித்து மேலே போட்டிருக்கிறேன். இந்தியாவில் வந்து
வரை அள்ளி வச்சுருக்கிறேன். நிறைய நல்ல சுவையாக இருக்கும். நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்க. இது வந்து கரட்டுக்கு தயிர் விட்டு மிளகும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ண வேணும். நான் இன்னும் செய்யலை. அது நான் சாப்பிடும்போது தான் உடனே மிக்ஸ் பண்ணுறேன். நான் இது இப்போ வந்து பருப்பு கறி தாளித்து போட்டிருக்கிறேன். இதால் கீரைக்கு புளியும் விட்டு தாளித்து போட்டிருக்கிறேன். இதால் சோறு வெள்ளை சோறு செய்திருக்கிறேன். வெள்ளை சோறு தயாராக இருக்குது. இதால் கத்திரிக்காய் குழம்பு இருக்குது. நான் இன்னும் எடுக்கல, சட்டியோடைய வச்சுருக்கிறேன். சாப்பிட ஒதுக்க போகிறேன். இதுதான் எனது சித்திரா பருவ சமையல். வாங்கோ சாப்பிடலாம். நான் இப்போ உங்களுக்கு இந்த சட்டி நான் இப்போ எல்லாம் ஒதுக்கிட்டேன், மேசி எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரவள்ளிக்கிழங்கு சட்டி ஸ்பெஷலாக கழுவுறது கூட ஒட்டி பிடிச்சிருக்கு. இப்போ நான் வந்து கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு இப்போ மேலோட்டமாக கழுவி வச்சிருக்கிறேன். நான் இந்த போத்தலுக்குள்ள வந்து அந்த வாஷிங் பவுடர், இப்போ நாங்கள் சாமான் கழுவுற வாஷிங் பவுடர் இருக்குது தானே, சட்டி பானை கழுவுற மிஷின் பவுடர், அதில் கொஞ்சம் போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் இதில் கொதிக்க விட்டீங்கள்னு சொன்னால் இந்த சட்டி வந்து நல்ல வெள்ளையாகவும் வந்துடும். இந்த பக்கத்தில் பிடிச்சிருக்கிற அந்த மஞ்சள்கள் எல்லாம் வந்து இந்த சட்டியிலேருந்து போயிடும். அப்போ நான் இதை கொதிக்க விட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு நிப்பாட்டி விட்டீங்களேன்னு சொன்னால் எல்லாம் ரெடி ஆகிடும். நீங்கள் சும்மா கழுவவே வந்துடும். இப்போ பாருங்க, நான் சமைச்சு உங்களுக்கு காட்டின இடம் இதுதான். இப்போ நான் சமையல் முடியலையே எனது சமையல் பாத்திரங்கள் எல்லாமே உடனே நான் இப்படி கழுவி இங்கால மடக்கி வச்சுருக்கிறேன். காய்ஞ்ச உடனே எடுத்து வச்சுருவேன். இதுதான் நீங்களும் உடனேயே கழுவினீங்கள்னு சொன்னால் இலகுவாகவே இருக்கும். சமையல் முடிஞ்ச உடனே சாப்பாடும் ரெடி ஆகிடும். சமைச்ச இடமும் சுத்தமாக வந்துடும். இந்த காணொளியை பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம். பாய். இன்னொரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். இன்று சித்திரா பௌர்ணமி. அதோட வந்து முதலாம் தேதி மே மாதம் தொழிலாளர் தினம். எல்லோருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். நான் ஒரு சின்ன வீடியோ ஒன்று முதலே போட்டிருக்கிறேன், காலமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு சித்திரா பௌர்ணமியோட இந்த தொழிலாளர் தினமும் வந்ததால் எல்லோருக்கும் இனிய தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். சித்திரா பௌர்ணமிக்கு மரக்கறியாக சமைச்சு எல்லோரும் சந்தோஷமாக, வெள்ளிக்கிழமையும் வந்ததால் இன்றைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். மரக்கறியை சமைச்சு வீட்டில் ஹாலிடேயும் இருக்கிறதால எல்லாருக்கும் இலகுவாக இருக்கும். வீட்டை இருந்து சமைச்சு வடிவாக அந்த நாளை நீங்கள் நல்லபடியாக ஆரம்பிக்கலாம். என்னது சமையல் முடிஞ்சது. சாப்பிடும்போது நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இன்றைய காலை பொழுது வெளியால் என்ன நீல வானம் நல்ல அழகாக இருக்குது இன்றைக்கு. வீட்டில் இருக்கிறதால கணவர் கார்டன் வேலையெல்லாம் கூட செய்வார்கள். இன்றைய நாள் இப்படித்தான். வெள்ளை சோறு, பருப்பு கறி, வெங்காய வரை, மரவள்ளிக்கிழங்கு, இலை, கரசங்கள், கத்திரிக்காய், பிரட்டை. இதுதான் இல்லையா சாப்பாடு. வாங்கோ சாப்பிடலாம். இன்னும் எடுக்கணுங்களா? இதுதான் எனது சாப்பாடு. அப்படம்.